சார் ரியல் எஸ்டேட் ஆடு பாத்தீங்கன்னா 2 லட்சம் இருந்தா போதும் 3 லட்சம் இருந்தான்னு போதும்னு ஆடு போடுறீங்க. கஸ்டமரும் ட்ரிகர் ஆகி சைட்டுக்கு போறான். அங்க பார்த்தா 30 லட்சம் 40 லட்சம்ன்றாங்க. எதுக்கு கஸ்டமர் மிஸ்கைட் பண்றீங்க? கஸ்டமர் யாரும் மிஸ்கைட் பண்ணல. நீங்க ஆடு சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. 2-3 லட்சம் முன்பணம் இருந்தா பேலன்ஸ் இஎம்ஐல பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு சொல்லியிருப்போமா தவிர்த்து 2 லட்சம் இருந்தா ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு சொன்னா 2 லட்ச ரூபாய் இன்னைக்கு என்னங்க ப்ராப்பர்ட்டி ஃபோனே வாங்க சார் அதுக்கு நீங்க ஒழுங்கா 30 லட்சம் 40 லட்சம் அப்படி போட போடலாம். முடியாதுங்க. நீங்க எல்லா மார்க்கெட்டிங் ஆட்ஸ் பார்த்தா அப்படியே இருக்கும். 99 ருபீஸ்ல ஒரு சிக்கன் கிடைக்கணும் ஒரு ஆட் போடுறாங்க. அங்க போனா 99 ருபீஸ்க்கா கொடுக்குறாங்க. இல்ல ₹1 கட்டினா கார் வாங்கலாம்னு பேப்பர் ஆட் வருது. ₹1 கார் வாங்கிட முடியுமா? அந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஹூக் பாயிண்ட் வைக்கிறது தான் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தவிர்த்து, பட் உள்ள போய் நீங்க விசாரிக்கணும். இந்த ரேட் எவ்வளோ போகுது, 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா எவ்வளோ காஸ்ட் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வரும், எக்ஸ்ட்ரா காஸ்ட் என்ன இருக்குன்னு நீங்க கேட்கணும். அது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கஸ்டமருக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு ட்ரிகர் பண்றதுக்காக சொல்லாதீங்க. கஸ்டமருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்காக கிரியேட் பண்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தவிர்த்து நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பீப்புளை தவறா நீங்க திரிச்சு விடாது. நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார். உங்க சேல்ஸ் டீமுக்கு சேல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுறுசுறுப்பு 10 வாட்டி கிட்ட கஸ்டமருக்கு கால் பண்றாங்க, எப்போ புக்கிங் அட்வான்ஸ் பண்ணுவீங்க அது இதுன்னு. ஆனா புக்கிங் ஆன பிறகு அந்த போஸ்ட் சேல்ஸ் ஒர்க்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண பிறகு எதுக்கு ஃபாலோவே பண்ண மாட்டீங்க? பட்டாக்கு நிறைய யார் இந்த மாதிரிலாம் தப்பான தகவல் சொல்லினுங்கிறா? எல்லா கம்பெனிலையுமே போஸ்ட் சேல்ஸ் ப்ரீ சேல்ஸ் சர்வீஸ் பக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாயி சின்னதாக மிஸ்டேக் பண்ணது ஹியூமன் எரரோ இல்லை மேபி வேறு நெக்லிஜென்ஸ் எரரோ இருக்குமே தவிர்த்து ஒத்துமொட்ட ரியல் எஸ்டேட்டும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் திணிக்காதீங்க. எல்லா கஸ்டமருக்கும் ப்ராசஸ் பண்ணிட்டு போய் எங்கள் கம்பெனியை எடுத்துட்டிங்கன்னா 100% எல்லா கஸ்டமரும் பட்டா வாங்கி கொடுத்துட்ருக்கோம். பட்டா வாங்கி அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவங்க வீடு கட்டணும், இபி லைன் வேணும், இல்லை அப்ரூவலுக்கு என்ன ப்ராசஸ்னாகும் நாங்கள் கைட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து என்டையர் ரியல் எஸ்டேட் கம்பெனியே இப்படிதான் ஒரு கருப்பு புள்ளி வச்சு நீங்கள் சாயம் பூசாதீங்க. சார் இது கஸ்டமர் ஒரு சட்டை பேண்ட் வாங்குற கதை இல்லை சார். அவன் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வந்து இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுங்க. வரலான்னு போது என்ன பண்ணுவோம்? பட்டா இல்லாம அவன் எப்படி விற்க முடியும் ப்ராப்பர்ட்டி? எல்லா கஸ்டமரும் பட்டா வாங்கி கொடுத்தா இருக்கும். 1-2 கஸ்டமருக்கு இஷ்யூஸ் இருக்கும். அந்த கேஸ் டு கேஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த பட்டாக்கு அவங்க காசு கொடுத்தாங்களா, பே பண்ணாங்களா, அந்த ஒரு கேஸ் டு கேஸ் நம்ம பார்த்து பதில் சொல்ல முடியும் தவிர்த்து நீங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே இப்படிதான் தவறா போகுதுன்னு நீங்க சொல்லி திணிக்காதீங்கன்னு சொல்லுங்க. சார் ரியல் எஸ்டேட்ல இப்ப டபுள் டாக்குமெண்ட்ரி பெரிய தெரிஞ்சுங்களா சார்? பதில் சொல்லுங்க சார். என்ன அவன் கஷ்டப்பட்டு சேவிங் எத்தனை வந்து தரான், டபுள் டாக்குமெண்ட் இருக்கு. இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. டபுள் டாக்குமெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை எனக்கு கொஞ்ச நாளாவே எங்கேயும் கேட்கல. ஏன்னா கவர்மெண்ட், தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி அப்டேட் பக்காவா இருக்கு. இன்னைக்கு யாருமே லேண்ட் கிராபிங் கேசஸ் பெருசா ஒன்றும் இல்லை. டபுள் டாக்குமெண்ட் போர்ட்டல இன்னைக்கு விற்க முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல. அப்படி டபுள் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு 99.99% தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி இருந்தாலுமே கூட இன்னைக்கு எல்லாருமே டாக்குமெண்ட் கிளியராக செக் பண்ணிட்டு சிஸ்டம்ல எல்லாமே செக் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அப்படி டபுள் டாக்குமெண்ட் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வித்துருந்தாங்கன்னா நீங்க கவர்மெண்ட்ல சின்னதாக கம்ப்ளைண்ட் பண்ண போதும், பெருசா அவருக்கு பஞ்சாயத்து சேரும். ரொம்ப பொறுமையா பக்காவா பதில் சொன்னீங்க சார். எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடைச்சிச்சு. தேங்க்யூ. நன்றி. எஸ் சார்.